ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளா நியூஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. பத்திரானா ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு IPL 2025ல இருந்து. இதுக்கப்புறம் அவர் சிஎஸ்கேல இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எஸ் இதை பத்தி ரொம்ப டீடைல்டா நம்ம பேச போறோம் இந்த வீடியோல. மத்திசா பத்திரானா அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ரீடைன் பண்ண ஒன் ஆஃப் த பிளேயர். கண்டிப்பா அவர் இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்தே பிளேயிங் லெவன்ல இருப்பாருன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு பிளேயிங் லெவனோட ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் இல்லை, எல்லாருமே அதான் நம்ம நினைச்சிருப்போம். பார்த்தா திடீர்னு மேட்ச்ல அவர் இல்லை. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில பேர் இல்லை அவரோட ஃபார்ம் ரீசெண்டாக நல்லா இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா அவர் விளையாடலை, நாத்தன் எல்லிஸ் அதனால ஆட வைக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, என்ன அப்படின்னா கண்டிப்பா ஃபார்ம் இஷ்யூவாலாம் இருக்காது. ஏன்னா சிஎஸ்கேல அந்த மஞ்ச சொக்கால வர்றப்போ அவர் வேற மாதிரி, அண்ட் சிஎஸ்கே கரண்ட் ஃபார்மை பார்த்து பெருசா விளையாட வைக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இவர் நல்லா பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல, அதுவும் சிஎஸ்கேக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாவே 11ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். வேற ஏதோ இஷ்யூன்னு தான் நான் யோசிச்சேன், நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அதை. ஸோ கண்டிப்பா அதே மாதிரி தான் அவருக்கு ஒரு சின்ன ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அது ஐ திங்க் அவர் அந்த ஹாம்ஸ்ட்ரிங்லேயே தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஐ மீன் பிராக்டிஸுக்கு வந்ததே அப்படிதான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆக முடியும். ஓகே, அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால தான் அவர் விளையாடல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்துச்சு. சரி ஓகேப்பா, அவர் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அவர் விளையாட போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இப்போ 2 நாளா ஒரு பயங்கரமான நியூஸ் சோஷியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பத்திரானா ரூல்ட் அவுட், பத்திரானாவுக்கு செமையான இன்ஜுரி, அவர் போறாரு, அவர் சிஎஸ்கேல இனிமே ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேருந்து இந்த நியூஸ் பரவுனுச்சு அப்படிங்கிறது தெரியல, ஆனா எங்கேருந்தோ பரவி இருக்கு, அது மட்டும் உண்மை. ஆக்சுவலி பத்திரானா ரூல்ட் அவுட்லாம் கிடையாதுங்க, இன்னும் அஃபிஷியலி அதை பத்தி எந்த அறிவிப்புமே வரல. பட் அஃபிஷியலி வரல அப்படின்னாலும் அவர் நெட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலிங் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு என்னன்னா மேட்ச் விளையாடுறதுக்கான ஃபிட்னஸ் இல்ல, அவ்வளவுதான். நீங்க கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க நெட்ஸ்ல பவுலிங் போட்டா ஸ்ட்ரைட்டாவே மேட்ச்ல போட முடியும் அப்படிலாம் கிடையாது. மேட்ச் விளையாடுறதுக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும். ஏன்னா நீங்க சம்டைம்ஸ் அந்த 20 ஓவர் ஃபீல்டிங் நிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால மேட்ச் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மேட்ச் ஃபிட்னஸ் அவருக்கு இன்னும் வரல. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாடலைங்கிற நியூஸ் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இவன் தான் நம்மளோட நண்பர் ஒருத்தர் டிஎன்சியில் இருக்காரு, அவர்கிட்ட தான் நான் கேட்டேன் நெட்ஸ் வராரா பவுலிங் போடுறாரான்னு கேட்டப்போ அவரு தான் சொன்னாரு அதெல்லாம் வர்றாரு, பவுலிங் போடுறாரு, ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு, பட் ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஐ மீன் ஏன் விளையாடலன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் நானும் சொல்றேன். ஸோ அவர் ரூல்ட் அவுட்லாம் கிடையாது. ஸோ நான் தேடி பார்த்தேன் எங்கேருந்து இந்த நியூஸ் பரவுனுச்சு அப்படின்ட்டு. ஐ திங்க் சீகா சார் வீடியோல அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அவர் ரூல்ட் அவுட்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவருக்கே அது ஒரு இதுவாக தான் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஓகே, ஸோ அதுக்குள்ள இது ரூல்ட் அவுட் அப்படி இப்படிலாம் பரப்பிட்டாங்க. ஒன்ஸ் அவர் ஹாம்ஸ்ட்ரிங்ல இருக்காரு, இன்னும் அவர் ஃபிட் ஆக மாட்டாரு, இன்னும் ஒரு 4-5 மேட்சுக்குலாம் அவர் அவைலபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் தேட ஆரம்பிச்சிருவாங்க தான், அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. பட் எனக்கு என்னமோ அவர் நெக்ஸ்ட் மேட்சே ஃபிட் ஆயிடுவாரு அப்படின்னு தான் தோணுது. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஃபிட் ஆயிட்டா ஸ்ட்ரெயிட்டாவே நாதன் எல்லிஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பட் பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இல்ல 1 or 2 மேட்ச் கழிச்சு கூட அவர் வரலாம். ஆக்சுவலி பத்திரானாவை சிஎஸ்கே கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ணுவாங்க தான், ஏன்னா டெத்ல ரொம்ப நல்லா போடுவார். அண்ட் ரீசெண்டா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது பத்திரானா ஃபார்ம்லேயே இல்லை, வேஸ்ட் அவர் எதுக்கு விளையாட வச்சுட்டு நாதன் எல்லிஸே ஆட வைக்கலான்ட்டு. யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சீரியஸ்லி. ஏன்னா பத்திரானா சிஎஸ்கே கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல அவர் என்ன மாதிரி எவால்வ் ஆயிருக்காரு சிஎஸ்கேலன்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுல. டோ கிரஷர்ஸ் லாக் பண்ணக்கூடிய ஒருத்தர், நிறைய டைம் டெத் ஓவர்ஸ்ல சூப்பரா போட்டிருக்காரு. பிராவோ போனதுக்கு அப்புறம் யார் அந்த டெத் ஓவரை ஹேண்டில் பண்ண போறான்னு ஒரு பெரிய யோசனை இருந்தப்போ பத்திரானாவை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க சிஎஸ்கே. அங்கேருந்தே அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன்டர்நேஷனல் எப்படி பண்றாரு, இன்டர்நேஷனல்ல எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். ஓகே, அது நமக்கு தேவையும் இல்லாதது கூட. பட் சிஎஸ்கேன்னு அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கு, நல்லா பண்றாரா பண்ணலையா, இவ்வளவுதான் கதை. ஸோ அங்க அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ அதனால அவர் வந்துட்டா ஸ்ட்ரெயிட்டாவே என்னை பொறுத்த வரைக்கும் 11ல கொண்டு வந்துருவாங்கங்க. அதுவும் எம்எஸ்டி கீப்பிங் நிக்கிறப்போ இவர்கிட்ட ஒரு தனி இதுவே அவர் ஒரு மாஸ்டர் கிளாஸ் நடத்துவாரு. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாவே அவரோட ஃபார்ம்லாம் கம்பேக் ஆயிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பத்திரானாவை நான் பயங்கரமா மிஸ் பண்றேன். ஏன்னா பத்திரானா அவர் சில பிச்சர்ஸ்ல எல்லாம் 2 கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துருவாரு. சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸுக்கு செமையா சூட் ஆவாரு. இன்னொன்னு நமக்கு அந்த யாக்கர் டெலிவர் பண்ணக்கூடிய பவுலரா இவர் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பத்திரானாவை கண்டிப்பா மிஸ் பண்றேன். பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவைலபிளா இருக்காரா, என்ன எப்படி கொண்டு வராங்க என்ன அப்படின்ட்டு.
ஸோ ஓவராலாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா பத்திரானா ரூல்ட் அவுட்லாம் கிடையாது. அப்படி போயிட்டு இருக்க நியூஸ் எல்லாமே ஃபேக் தான். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு சின்ன ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, மேபி இன்னும் 1 or 2 மேட்சஸில் ரெக்கவர் ஆயிடுவார். அப்படி இல்லைனா ஆர்சிபி மேட்ச்லேயே அவரை பார்க்கலாம். ஒன்ஸ் அவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவனில் வந்துருவார். ஓகேவா? ஸோ பத்திரானா ஃபேன்ஸ் நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் பட வேணாம். அதுக்குள்ளே பத்திரானாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நிறையா பேருட்டு. யாரா நீங்களாங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்கேஸ் பத்திரானா ரூல்ட் அவுட்டுங்கிற நியூஸ் வந்துச்சுன்னா நானும் ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோ போடுவேன். ஓகே, ஸோ அதையும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.